ஹலோ மக்களே, வெல்கம் டு எஸ்பி சினிஃபைல் யூடியூப் சேனல். நீங்க பார்க்க போறது இன்னைக்கு ஆகா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் ஆன அக்யூஸ்ட் அப்படிங்கிற தமிழ் படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறீங்க. இந்த படத்துல உதயா, அஜ்மல், யோகி பாபு இவங்க நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ணவர் பிரபு ஸ்ரீனிவாஸ். இப்போ இந்த படத்தோட ரிவ்யூக்கு போறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ மூவிக்குள்ள போலாம். படத்தோட கதையை பொறுத்த வரைக்கும் அஜ்மல் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிளா இருக்காரு. அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ஒரு ஜெயில இருந்து ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு போய் கோர்ட்ல ஆஜர்படுத்த வைக்கணும். அந்த அக்யூஸ்ட் தான் உதயா. உதயா என்ன பண்ணிட்டு உள்ள வந்தாரு அப்படிங்கிறதுக்கான ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அதே மாதிரி கோர்ட்டுக்கு போற வழியில உதயாவை டார்கெட் பண்ணி பல கும்பல்கள் வந்து அவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, இன்க்ளூடிங் போலீஸ். எதுக்காக அவரை கொலை பண்ண ட்ரை பண்றாங்க, அவர் அப்படி என்ன தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனாரு, அண்ட் கூட போன அஜ்மலுக்கு என்ன ஆச்சது, அவர் இவரை காப்பாத்தினாரா இல்லையா அப்படிங்கறது அந்த படத்தோட மிச்ச கதை. இது ஒரு ஆக்ஷன் டிராமா ஜானர். இப்ப இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் பார்க்கலாம். எனக்கு முதல் பாசிட்டிவ் தோன்றது, உதயாவோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து இதுல டீசென்டா நல்லாவே இருந்ததுன்னே சொல்லலாம். அஜ்மலுக்கு பெரிய ரோல் இல்லாட்டாலும் டீசென்டா பண்ணிருக்காரு. அதே மாதிரி இந்த படத்துல நிறைய ட்விஸ்ட் இருக்குது டுவர்ட்ஸ் த எண்ட்ல. அதுல சில ட்விஸ்ட் கொஞ்சம் ரசிக்கும்படியாவே இருந்தது. ஸ்டார்டிங்ல வந்து இவர் என்ன தப்பு பண்ணிட்டு வந்திருப்பாரு, இவர் ஏன் கொலை பண்றதுக்கு இவ்வளவு பேர் ட்ரை பண்றாங்க அப்படிங்கிற கியூரியாசிட்டியை வந்து நமக்கு உண்டு பண்றாங்க. ஏன்னா இவரை கொலை பண்ணணும்னு நினைக்கிற கும்பல் வந்து இவரை கொலை பண்ண ட்ரை பண்ணல, வேற ஏதோ ஒரு கும்பல் பண்றாங்க. அது யாரு அப்படிங்கிறதுக்கும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. இந்த கியூரியாசிட்டியை உண்டு பண்ண விதம் வந்து நல்லா இருந்தது. படத்துல ஒரு மெலடி நல்லாவே இருந்தது. இதெல்லாம் தான் அந்த படத்தோட பாசிட்டிவ். நெகட்டிவ் செட் பார்க்கலாம். எனக்கு முதல் நெகட்டிவா தோன்றது, இந்த படம் என்னதான் இந்த நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருந்தாலும் தேவையில்லாம ஒரு பிளாஷ்பேக்ல போய் லவ் போர்ஷன் சொல்றது வந்து படத்தை ரொம்ப ட்ராக் பண்ணுது. அதே மாதிரி காமெடிக்காக கொண்டு வந்த யோகி பாபு இதுல ஏதாவது காமெடி பண்ணிருக்காரா, ஒர்க் அவுட் ஆயிருக்குதா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் பெருசா ஒர்க் அவுட்டே ஆகல. ரொம்ப போர் தான் அடிக்குது. நான் முன்னாடி சொன்ன மாதிரி நிறைய ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்குது. பட் எல்லா ட்விஸ்டும் நல்லா இருக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நிறைய ட்விஸ்ட் வந்து நமக்கு ஆல்ரெடி நமக்கு இது தெரிஞ்ச விஷயம் தான். இந்த நிறைய ட்விஸ்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக திணிக்கப்பட்ட மாதிரி தான் தெரிஞ்சது. அண்ட் படத்துல வர 2-3 கேரக்டர்ஸ் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணி ரொம்ப ஆர்டிபிஷியலா கொண்டு போயிட்டாங்க அவங்க நடிப்பை. ஏன்னா அவங்க தான் கொஞ்சம் மெயின் கேரக்டர்ஸாகவும் வருவாங்க. சினிமோட்டோகிராஃபி எனக்கு என்னமோ ரொம்ப மோசமா இருந்த மாதிரி இருந்தது. ஏதோ பழைய படம் பார்த்த மாதிரி தெரிஞ்சது. மொத்தத்துல இந்த படத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்குது. பட் ஆனா எல்லா ட்விஸ்டும் வர்த்தா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஆவரேஜான மூவி தான். நீங்க படம் பார்த்துட்டு உங்க ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பை.